Hi friends, welcome to my channel. இன்னைய நாள் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான நாளுங்க. ஏன்னா இது என்னோட 200வது வீடியோ. என்னோட வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் இனிமேல் பார்க்குறவங்களுக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் வந்து ரொம்ப நன்றிங்க. இது என்னுடைய 200வது வீடியோ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேக் ரெசிபி வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த கேக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் எதுவும் யூஸ் பண்ணலங்க. நம்ம வந்துட்டு மைதா வச்சு தான் இந்த வந்து கேக்கே செஞ்சுருக்கோம். முட்டை கூட இதில் வந்துட்டு சேர்க்கலைங்க. இது வந்து ரொம்ப ஸ்பான்ஜியாக இருக்கும். வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு மெயினாக இந்த டிஷ் வந்து செய்யலாம். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இதை எப்படி செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேக் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கான மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா புளிக்காத கெட்டி தேராக வந்துட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு இதோடு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மெஷர்மெண்ட் எதில் எடுக்கிறோமோ அதே அளவில் தாங்க மற்ற அளவு எல்லாமே வந்துட்டு போடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் மேலே 3/4 டம்ளருக்கு கொஞ்சம் உள்ளர இருக்கிற மாதிரி வந்துட்டு தயிர் புளிக்காத கெட்டி தயிராக இதோட சேர்த்துருங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொடி பண்ண நம்ம வந்து சர்க்கரை வந்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு இதோட வந்துட்டு சேர்த்துருங்க. நம்ம எடுத்துருக்க சுகர் வந்துட்டு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி தாங்க சேர்க்கணும். பவுட்ரு பண்ணாமல் வந்துட்டு சேர்க்கக்கூடாது. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஆயில் சேர்க்க போகிறோங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயில் வந்துட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு இதோட சேர்க்குறேங்க. நம்ம ஸ்மெல் இல்லாத ரீஃபண்ட் ஆயிலை இதில் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம சுகர் அடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதோட நம்ம சேர்த்துருக்க ஆயில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட வந்துட்டு பார்த்திங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஊற்றிக்கோங்க. இதை நம்ம முட்டையெல்லாம் சேர்த்து அடிக்கிற மாதிரி ரொம்ப நேரம் வந்துட்டு மிக்ஸ் பண்ண வேணாங்க. சும்மா அதில் கொஞ்சம் போய் மற்றதோட கலந்துற அளவுக்கு அடித்தாவே வந்துட்டு போதும். ரொம்ப சிரமப்பட்டுலாம் நம்ம வந்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதோட நம்ம எடுத்துருக்க அளவு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு இந்த டம்ளரில் தான் எடுத்தோம். அதே டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா 1.5 டம்ளரில் இருக்கும் மைதா மாவு இதோட வந்துட்டு சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி சலிக்கிறதுக்கு சலடை வச்சுட்டு அதில் வந்துட்டு சலிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து சலிச்சு விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவை மீதி எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடலாம். நான் எடுத்திருக்க இன்றைக்கு அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டம்ளர் மைதா எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அதில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு வந்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்துட்டு சலிச்சிடலாம். நம்ம மாவு சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ நம்ம சலிக்கிறப்பே சேர்த்துட்டோமா அது ஈவனாக போய் அந்த மாவோட மிக்ஸ் ஆயிரும். அதனால தான் வந்துட்டு இதோட சேர்க்குறோம். இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆப்போசிட் சைடு இதை வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரியே வந்துட்டு மிக்ஸ் பண்ணால் தான் கேக் வந்து நமக்கு வந்து நல்லா வந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த கேக் பேட்டரை வந்துட்டு ஜென்டிலாக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம வந்துட்டு ஆப்போசிட் சைடு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வந்துட்டு கேக் வந்துட்டு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்க்கணுங்க. பால் வந்துட்டு நம்ம காய்ச்சி சேர்க்கக்கூடாது. பாலை அடுப்பில் வச்சு லைட்டாக இப்படி சுடணும். அந்த டைமில் வந்துட்டு எடுத்துடணும். அந்த பாலை தான் இதோட வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறோம். காய்ச்சின பால் இதில் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த 3/4 டம்ளர் பாலையும் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு சேர்த்துடலாம். நாம் இதில் சேர்க்குற பாலும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் திக்கான பாலாக இருந்தால் வந்துட்டு பெஸ்ட்டுங்க. அதனால தான் நான் இன்றைக்கி வந்து பேக்கெட் பால் எடுத்திருக்கேன். இந்த பாலும் வந்துட்டு ரொம்ப சூடாகக்கூடாது. இளம் சூடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதோட கம்மியாக இருக்கணும். நம்ம அடுப்பில் வச்சோடனே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேட்டரோட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே வந்துட்டு கேக் செய்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணுவோம் பாருங்கள், அந்த அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், இது மாதிரி இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்துட்டு கேக் நல்லா வந்து ஸ்பான்ஜியாக வரும். அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்க சொல்கிறது. இப்போ சின்னதாக வந்துட்டு ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த பேட்டரை வந்து அதில் வந்து ஊற்றிக்கோங்க. இதில் உங்கள்கிட்ட கோகோ பவுடர் இருந்துச்சுன்னா அது 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேருங்க. நான் இன்றைக்கி வந்து கோகோ பவுடர் சேர்க்கலைங்க. சாக்லேட் சிரப் இதோட வந்துட்டு சேர்க்குறேன். இந்த ஹோம்மேட் சாக்லேட் சிரப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம கேக்கு மேலே லேயர் மாதிரி போடுறோம்ல, அதுக்காண்டி வந்துட்டு இந்த சிரப் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம கோன் ஷேப்பில் வச்சுட்டு அது மேலே வந்துட்டு நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திக்காக இருக்கணும் அந்த மாவு வந்துட்டு. இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம பேட்டரில் இருந்து அந்த தண்ணியும் வந்துட்டு போதுமான அளவாக இருக்கும். இந்த கேக் நாம் இன்றைக்கி வந்து குக்கரில் செய்ய போகிறோங்க. அதனால் வந்துட்டு குக்கரில் வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு ஆயில் ஊற்றிட்டு அதை ஃபுல்லும் வந்துட்டு அந்த ஆயில் எல்லா இடத்துல இருக்க மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் ஷீட் போட போகிறோம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா A4 ஷீட்டை இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அது மேலே வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்ஸை வந்துட்டு இதோடு வந்துட்டு சேர்த்துடலாங்க.
நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டர் இதில் வந்து சேர்த்ததுக்கப்புறம் அதை வந்து லைட்டாக அந்த மாதிரி வந்து தட்டி விடுங்க. ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அது உள்ளார அந்த வந்து பபிள்ஸ் மாதிரி இருக்கும், அது வந்து போகும். அதுக்காண்டி தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து தட்டி விட சொல்கிறது. இப்போ நம்ம எடுத்துருக்க பால் பாக்கெட் இருக்குது பார்த்திங்களா, அதோட கவரில் கூட எடுத்துக்கலாம். நம்ம இந்த கோன் சேஃபுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்டர் வந்துட்டு இதோட சேர்த்துருங்க. நம்ம இதை ஃபுல்லு வந்துட்டு சேர்த்ததுக்கப்புறம் இந்த கோன் சேஃபுக்கு வந்துட்டு இந்த கவரை வந்துட்டு நல்லா இறுக்கமாக வந்துட்டு பிடிச்சிருங்க. இப்போ இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிசர் எடுத்து இது சின்னதாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க, சின்னதாக கட் பண்ணுங்கள். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கேக் பேட்டர், அதில் வந்துட்டு நம்ம லேயர்லாம் இந்த மாதிரி வந்துட்டு போட்டு விட்டுருங்க. நம்ம கொஞ்சம் கைகள் இப்படி அமுக்கி பண்ணிங்கனாவே இந்த ரோல் வந்துட்டு கரெக்டாக நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து வர மாதிரி இருக்கும். நம்ம இருக்கிறது எல்லாமே போடணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம எவ்வளோ இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி போட்டாமே வந்து போதும். இப்போ இது மேலே வந்து டிசைன் போடுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு டூத் ஸ்டிக் ஒன்று எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு குச்சி இருந்துச்சுன்னா கூட அதை வந்து எடுத்துக்கலாங்க. இப்போ நான் அது மாதிரி பண்ணுறேன் பாருங்கள். இது மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா அழகாக வந்து அந்த கேக்கில் வந்துட்டு அந்த டிசைன் தெரியும். நாம் சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயுமே பாருங்கள் இதே மாதிரி வந்துட்டு டிசைன் வந்துட்டு வரைஞ்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அடுப்பில் வந்துட்டு பழைய தவா இருந்துச்சுன்னா அது ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த குக்கர் எடுத்து அது மேலே வந்து வச்சிடலாங்க. கரெக்டாக ஒரு 3/4 மணி நேரம் இது வந்துட்டு வேகணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சுருங்க. மேலே வந்துட்டு விசில் போடக்கூடாது. இப்போ 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் கேக் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக வந்துட்டு நமக்கு வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இது நடுவில் வந்துட்டு ஒரு குச்சி வச்சு இப்படி குத்தி பார்க்கலாம், உள்ளர கேக் எல்லாம் வெந்திருக்கா அப்படின்ட்டு. பாருங்கள் மாவு எதுவுமே தெரியல. இந்த சமயத்துக்கு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம வந்து கீழே வச்சிடலாங்க. இப்போ இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டு ஆற வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட்டு வச்சுட்டு இது இந்த மாதிரி வந்துட்டு தலகெல்லாம் வந்து திருப்பி கமுத்துருங்க. இப்போ இதை தலகலாக கமுத்ததுக்கப்புறம் இதை கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வச்சுருங்க. இது கொஞ்சம் நேரம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த பட்டர் சீட்டை இந்த மாதிரி வந்து நமக்கு எடுத்தால் அது நல்லா வந்துட்டு எடுக்கிறதுக்கு வரும் ஒட்டாமல். இப்போ இதை மறுபடியும் திருப்பி நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்துட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுங்க. நல்லா வந்துட்டு எவ்வளோ ஸ்பான்ச்சியான கேக் வந்து நமக்கு வந்து ரெடியாக இருக்குன்னு வந்து பாருங்கள். நம்ம முட்டை எதுவும் சேர்க்காமல் பீட்டரில் எதுவுமே அடிக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு சிம்பிளாக இருக்க திங்ஸை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பான்ச்சியான கேக் வந்து ரெடி பண்ணிடலாங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு வந்துட்டு பாருங்கள். சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.